ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரப்பொடி மஞ்சப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ காரப்பொடி இந்த மாதிரி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. தண்ணிப்பால் தனியாக, தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தண்ணிப்பாலில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் நேரம் மண் சட்டியில் வச்சாலும் சீக்கிரம் வீணாக போகாது குழம்பு. சட்டி சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினது போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா குழம்பு புளிப்பாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா. அடுத்து மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணிப்பாலில் கலந்து வச்சுருக்க மசாலா தூளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. அடுத்து நம்ம மீன் சேர்த்துக்குவோம். இந்த குழம்ப செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி இருமலுக்கெலாம் நல்லது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கும். கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த குழம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே அதிகமாக இந்த மீன் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலில் வைக்கிறனால நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியும் மண் சட்டின்றனால குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டிப்பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சூப்பராக இருக்கும்.